அதிமுக அதுதான் நான் சொல்றேங்களே, அது வந்து 8ஆம் தேதி இரவு தான் அது மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு, எங்கிட்ட சொன்னாங்க. அது நான் ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல் சமூக நீதி மண் என்று சொன்னாலும், பெரியார் மண் என்று சொன்னாலும், இன்னும் சாதிய இறுக்கத்தில் இருந்து விடுபடாத ஒரு மாநிலம். இங்கு அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் முதலமைச்சராகிவிட முடியாது. அதெல்லாம் முற்றிலும் உணர்ந்தவன் நான். அது யாரோ சொல்றதை கேட்டுட்டு அதுக்காக நான் காத்திருக்கக்கூடியவன் அல்ல. நான் 35 ஆண்டு பொது வாழ்க்கை, 40 ஆண்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்கு 25 வருஷம் ஆகுது. அதனால் என்ன இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால் யாரோ சொல்கிறது கேட்டுக்கிட்டு நான் ஒரு கற்பனையான வாழ்க்கைக்கு போக மாட்டேன். நாங்கள் அப்படின்னா நான் எதுக்காக கம்யூனிஸ்ட்டை போய் நானாக போய் சொல்லணும்? ஏன் நான் கமிட் பண்ணணும்? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நான் என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம பொறுமையாக முடிவெடுப்போம், யாரோட நம்ம போய் சேர வேண்டாம், அவங்க எடுக்கிற முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் இருக்கலாம் இல்லையா? அல்லது பதவி தான் ஆசை நினைச்சா தாவேக்காவில் காங்கிரஸ் முன்னால் என்னால் போய் கை நீட்டி இருக்க முடியாதா? எனக்கு வேண்டியவர்கள் அங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட என்னால் உறவாட முடியும், மறுபடியும் அவங்களோட பேச முடியும். அப்படி யார்கிட்டையும் நம்ம தொடர்பு கொள்ளலையே. உடனடியாக போய் அவங்கள்ட்ட நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கலையா? கடைசி நிமிஷம் வரலாம் அவங்க எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவர்ஜின்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் 7ஆம் தேதி அவர் சந்திச்சுன்னு சொல்ல போனால் 7ஆம் தேதி ஆதவர்ஜினை இந்த விஷயங்களை பற்றி அவர் எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விரும்பினார். என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ் இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரே காரணம், செக்யூலர் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நாங்கள் உருவாக்கணும், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதனால் நாங்கள் காங்கிரஸ், இடதுசாரிகள், உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிற விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார். அவர் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இவ்வளோ நாளாக நாங்கள் உங்களை பிஜேபி ஆதரவு கட்சி இயக்கம் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். திமுக பண்ணலை, மற்ற கட்சிகள் பண்ணலை. நான் வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இருக்குது. அதனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு, அந்த அப்போவே நான் சொன்னேன், அந்த விமர்சனம் வேறு, இன்னைக்கு நாங்கள் ஆதரிப்பதாக எடுத்திருக்கிற முடிவு என்பது வேறு. இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி நிலையில் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் பேசிய விமர்சனங்கள் அல்லது அந்த மதிப்பீடு என்பது அப்படியே தான் இருக்குது. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் திருப்பி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு கட்சிக்கு மக்கள் ஆட்சி அமைப்பதற்குரிய அளவுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஒரு 10 சீட்டு தான், 11 சீட்டு தான் குறையுது. அதனால் எங்கள் கூட இருந்த காங்கிரஸ் உடனே போயிட்டாங்க. எங்கள் கூட இருந்த கம்யூனிஸ்டுகள் உடனடியாக முடிவெடுத்துட்டாங்க. எங்கள் கட்சி தேசிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நான் ஒரு முடிவெடுக்க முடியும். நான் ஒன்றும் ஆட்டோகிராட் இல்லை. எங்கள் கட்சிக்குள்ளே எந்த முடிவாக இருந்தாலும் டெமோக்ராட்டிக்காக தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். அப்போ அதுக்கான கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ வாய்க்கு 6 ஆளுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த விளக்கத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துன்னு சொல்கிறேன். அந்த சம்பவங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டவை அல்ல, ஃபோர்சிபிளாக சொல்லப்பட்டவை அல்ல, ஒரு காசிப்ஸ். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். வருங்காலத்தில் இப்போ அதிமுக தாவேக்காக ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் நம்மளோட ஆதரவு திரும்ப பெறப்படுமா சார்? ஏன்னா எது அப்போ நாங்கள் எங்கள் தோழர்களோட கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவோம். அதாவது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது யாரால்? திரு விஜய் அவர்களால். அதிமுக என்டிஏவில் பயணம் செய்த கட்சி, பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இப்போ அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த கட்சியை உடைத்து கொண்டு வெளியே இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது குறித்தும் நாங்கள் எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நிச்சயமாக கலந்து பேசுவோம்.